ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டிராயிங் தான் வந்து வரைய போகிறோம். அது என்ன டிராயிங் வந்து வரைய போகிறோம்னா, ஸ்பைரல் ஆர்ட் வந்து வரைய போகிறோம். அது நம்ம வந்து எந்த இமேஜனாலும் வந்து வச்சு வரையலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி தான் வந்து வரைய போகிறோம். அந்த ஆப்பை வச்சு வந்து ஒரு இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கெட்ச் வந்து பார்த்திங்கன்னா பென்சிலை வச்சோ இல்லைன்னா லெட்டை யூஸ் பண்ணியோ வந்து ஸ்கெட்ச் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்பைரலில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து வரதுலேயே நம்ம டிராயிங் வந்து வந்த மாதிரி இருக்கும். யாருக்காவது நீங்கள் கிஃப்டாக கூட வந்து தரலாம். பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பைரல் ஆர்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த ஸ்பைரல் டிராயிங் வரைகிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி வந்து கன்வெர்ட் வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பைரலாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துரும். இதில் நம்ம தான் வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணணும். பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த டிராயிங்கே வந்து வரும். இது நம்மளாக பண்ணி தரப்போ வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். யாருக்குனாலும் கிஃப்டாக கூட நம்ம வந்து தரலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரல் பெட்டின்னு அந்த ஒரு ஆப் தான் அது நம்ம நார்மலாக வெப்சைட்லேயும் வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து போய்க்கோங்க. அதை நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். அதில் வந்து நம்ம என்ன இமேஜ் வந்து நம்ம கொடுக்குறோமோ அதை வந்து அப்படியே வந்து மாற்றி தந்துடும். நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அதில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்பைரலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து மாற்றி தரும். நீங்கள் வந்து அதை லைன்ஸாக கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா டாட்டாக வந்து கூட வந்து மாற்றிக்கலாம், எந்த மாதிரி வந்து வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது போக வந்து அதுக்கடுத்து நம்ம வந்து கீழே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து தந்திருப்பாங்க. அதில் வந்து கலரிட்னு இருக்கும், அதை நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து நார்மலாக வந்து அந்த நம்ம வரைகிற மாதிரி வந்து மாற்றி தரும். அதுக்கடுத்து அதை வந்து நீங்கள் டவுன்லோடு வந்து பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து கலர் அந்த இது கொடுக்க வேண்டாம், நம்ம ஸ்பைரல் மாதிரி நம்ம இமேஜே வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை அப்படியே கொடுத்து கூட நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கலரின் வந்து கலரிட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளாக வந்து வரைகிற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அடுத்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதில் என்ன இமேஜ் இருக்குன்னே தெரியாது, சும்மா நார்மலாக சுற்றி வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு 2-3 இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நம்ம வந்து கலர் வந்து கொடுக்க போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கலர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த இது வந்து எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து லெட்டு யூஸ் பண்ணலாம், நீங்கள் அடுத்து பென்சில் வந்து யூஸ் பண்ணலாம். எதுனாலும் நீங்கள் வந்து கலர்ஃபுல்லாக வந்து நீங்கள் கொடுக்குறத வச்சு தான் இருக்குது. சரி, ஓகே, ஒவ்வொன்றா வந்து டிராயிங் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு கொடுத்தது இது தான். சரி, ஒவ்வொன்றா வந்து பண்ணலாம். 2 இது வந்து நான் பண்ணுறேன். அது எது வந்து நல்லா வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கலர் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து பாருங்கள், ஸ்பைரல் மாடு தான் இருக்கும். ஸ்பைரலாக வந்து சுற்றி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி வந்து கடைசி வரைக்கும் இங்கே வரைக்கும் இருக்குது. அது வந்து நம்ம வந்து வரப்பே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லைன் வந்து கொஞ்சம் இதில் வந்து பெருசாக வந்து வரும், அடுத்து வந்து நார்மலாக சின்னதாக வந்து இருக்கும். எங்கெங்கே பெருசாக வருது அதை பார்த்து வந்து வைக்கணும். ஒரு லைனோட இன்னொரு லைனை வந்து ஜாயின் வந்து பண்ணிடக்கூடாது, நம்ம டிராயிங்கே மாற்றிடும். சரி, ஓகே, நம்ம வந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பிளாக் கலர் லெட்டு யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கு. அதுக்கடுத்து பென்சிலை வச்சும் ஒன்று வந்து வரைஞ்சி பார்க்கணுன்னா பார்க்கலாம். நான் வந்து இதை லெட்டு யூஸ் பண்ணி வந்து வரைகிறேன். இதை வரைகிறது வந்து கொஞ்சம் பொறுமை அவசியம். அதுக்கு அப்படியே நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சுற்றி அப்படியே கொடுக்க தான் நம்மளுக்கு வரும். கொஞ்சம் டைம் இழுக்க தான் செய்யும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ சுற்றி ஸ்பைரல் இருக்குது, அது போக நம்ம வந்து பார்த்து வந்து வரையணும். லைன் மட்டும் கொஞ்சம் மாற்றிடாமல் வந்து இதை வந்து வரைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி வந்து அப்படியே சுற்றி அந்த லைனையும் கொஞ்சம் சில டார்க் இல்லாத இடத்துல டார்க் வந்து ரொம்ப கொடுத்துடாதீங்க. அந்த லைனுக்கு மேலேயே லைனுக்கு உள்ளேயே கலர்ஸ் வந்து கொடுத்துட்டே போங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து வரும். இது என்ன இமேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ண முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரத்தில். நான் அப்படியே வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீடாகவும். இது வந்து ரொம்ப ஈஸின்னு நான் நினச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே வரைய வந்து ஸ்பைரல் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வரமோல வேறு ஸ்பைரல் கூடனா நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். இருந்தாலும் பார்த்து வரைகிற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு இவ்வளவு வரைஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து உங்களுக்கு கண்ணுனா தெரியும்னு நினைக்கிறேன். அதுபோக இது யாருன்னு நினச்சிங்க அப்படின்னா கெஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணிடலாம்.
ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்துல் கலாம் ஐயா அவங்களோட ஃபேஸ் வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் தூரமாக வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா சூப்பராக வந்து தெரியும். அப்படியே ஆர்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எழுதுறதுக்கு அந்த இதை கரெக்டாக வந்து நீங்கள் வந்து வரைகிறதுக்கு ரொம்ப டைம் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக அவசியமாக இருக்கும். ஸ்பைரலில் வந்து சில நேரம் எங்கிட்டு போகுதுன்னே நம்மளுக்கு தெரியாமல் ஆயிரும். கொஞ்சம் பார்த்து கொடுக்குற மாதிரியே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வரைஞ்சதுக்கு அடுத்து நல்லாயிருக்கு. இது உங்கள் ட்ராயிங்காக இருக்கட்டும் எதுனாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வரையலாம். வரைஞ்சிட்டு பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு ஃப்ரேம் கூட நீங்கள் வந்து பண்ணி வைக்கலாம். பென்சில்கிட்ட வரைகிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து பேனாட்டை யூஸ் பண்ணி வந்து வரைங்க. அதாட்டம் அழியாமல் அதாட்டம் இருக்கும். நான் பென்சிலை வச்சு வரைஞ்சேன். வரையும் போல் நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா மிஸ்டேக்கு, அதை வரைய வந்து பக்கத்தில் கையை வைக்க அதோட இது வந்து பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து பென்சில் வரைகிறத நான் வந்து விட்டுட்டேன். பென்சில்லையும் வந்து நான் ஒரு இது வந்து வரைஞ்சிக்கிட்டு தான் இருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நான் என்னோடய ட்ராயிங் இதை வந்து வரைஞ்சேன். கண்ணு மட்டும் வந்து இருக்கும். அதுக்கடுத்து அதை வந்து ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து வரைஞ்சேன். இதில் வந்து என் கண்ணுன்னா வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த அளவுக்கு வந்து அப்படியே வர நம்ம உருவம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது. இந்த ஸ்பைரல் ஆர்ட்டை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து டாட்டாக உள்ளது, லைனாக உள்ளது, அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படியே வந்து வரைய டைம் தான் ரொம்ப இழுக்குது. அதாவது நான் இது வந்து வரைகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. ஸோ பார்த்து வந்து வரைகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக வரைஞ்சி நீங்கள் மித்தவங்களுக்கு கிஃப்டாக வந்து தந்தால் கூட அவங்க வந்து பார்த்து வந்து அது அவ்வளவு ஹாப்பியாக இருந்து இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இது நம்மளுக்கு செலவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிண்ட் அவுட்டுக்கு மட்டும்தான் செலவு வரும். மித்தபடி நம்மளாக வந்து வரைகிறது மட்டும்தான். நம்மளுக்கு டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கும், அவ்வளவுதான். மித்தபடி வந்து நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்க முடியாமல் இருக்கும். ஸோ அதனால தான் யாருக்குனாலும் நீங்கள் வந்து வரைஞ்சி தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.